லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றின டெக்னிக்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் இதெல்லாம் பற்றி பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்க ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மெத்தட். இந்த மெத்தடுக்கு எவிடன்ஸ் பேஸ்டு ரிசர்ச் வந்து எதுவுமே இல்லை. பட் இருந்தாலும் நிறையா மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த விஷயம் இந்த மெத்தட் பண்ணும்போது எனக்கு நிறைய நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன மெத்தட் அப்படின்னா 333 மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட். 3ங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா, இது உங்களோட குறிக்கோளை நோக்கி போகிறதுக்கான ஒரு தூண்டுதலாக இருக்குது இந்த 333 அப்படிங்கிற ஒரு நம்பர். நிகோலா டெஸ்லாக்கு 369ங்கிறது ரொம்ப பிடிச்ச நம்பர். ஓகே, ஸோ அந்த குறிப்பிட்ட நம்பர்ஸில் இந்த 3 அப்படிங்கிறது தான் ஒரு மேஜர் ரோல் பண்ணுது. அது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு யூனிவர்ஸோட ஒரு எனர்ஜி ஃப்ரீக்குவன்சியாக இந்த 3ங்கிறது வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். அதனால தான் வந்து நிறைய மக்களை நம்பாமல் இந்த நம்பர்ஸை வந்து நம்பினார். நம்பர்ஸ் வந்து ஒரு மேஜிக்னு சொல்லி சொன்னார். ஓகே, ஸோ இதை பற்றி நான் 369 சொல்லியே ஆல்ரெடி ஒரு வீடியோவில் ஒன்று போட்டிருப்பேன், கண்டிப்பாக போய் பாருங்கள், கொண்டு போய் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 333 அப்படிங்கிற இந்த மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ வெல்கம் பேக் டு த சேனல் மிஸ்டர் கேஜே டாக்ஸ். கைகால் வச்சுட்டு சும்மா இல்லாமல் பேர் மாற்றிட்டேன். 333 அப்படிங்கிறது ரைட்டிங் மெத்தட். ஸோ இந்த ரைட்டிங் மெத்தட் நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு கோல் இருக்கணும். ஓகே, அது என்னவா வேணாலும் இருக்கலாம். எனக்கு வந்து பணம் வேணும் ப்ரோ அப்படின்னாலும் இருக்கலாம், எனக்கு வந்து ரிலேஷன்ஷிப் வேணும் ப்ரோ அப்படின்னாலும் இருக்கலாம், இல்லை எனக்கு வந்து ஒரு நல்ல கம்பெனியில் வேலை வேணும் ப்ரோ அப்படின்னாலும் இருக்கலாம். ஸோ இப்படி என்ன வேணும்னாலும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கோலை நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக சூஸ் பண்ணிக்கணும். லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறத நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலே உங்களுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்கான கோலை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் செட் பண்ணிக்கணும். எனக்கு இதுதான் வேணும் இதுதான் வேணும், எப்போவுமே ரெண்டாக இருக்கக்கூடாது. எனக்கு இதுவும் வேணும் அதுவும் வேணும்னு ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டால் அந்த விஷயத்தில் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை பொறுத்த வரைக்குமே நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த 333 மெத்தட் அப்படிங்கிறத யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஸ்பெசிஃபிக்கான ஒரு கோலை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. அது என்னவா வேணால் இருக்கலாம். பணம் வேணும்னு சொல்லி நம்ம சூஸ் பண்ணிட்டோம் இல்லையா? ஸோ அதுக்கான அஃபர்மேஷன்ஸை நம்ம ரெடி பண்ண போகிறோம். எப்படி அப்படின்னா, நான் என்னோட பேங்க் அக்கௌண்ட்டில் 1 கோடி வரைக்கும் இருக்குது இப்படிங்கிறது ஒரு அஃபர்மேஷன் இந்த மாதிரி செட் பண்ணுறோம். சில பேர் எப்படி செட் பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு கடன் என்ன இருக்கும். ஓகேவா, எனக்கு கடனெல்லாம் கழிஞ்சி நான் வந்து இவ்வளோ பணம் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு அஃபர்மேஷன் வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. ஆனால் அது வந்து தப்பு. இந்த கடன் அப்படிங்கிறத நம்ம அந்த இடத்துல சேர்க்கவே கூடாது. என்னன்னா, இப்போ நம்ம பின்னாடி நிறையா பணம் சம்பாதிக்கிறோம்னாவே இருக்கட்டும், அதை நம்ம இப்போயே எழுதுவோம். அதுதான் வந்து இந்த அஃபர்மேஷனாக இந்த 333 மெத்தடில் நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறது. சில பேர் என்ன எழுதுவாங்கன்னா, சில பேருக்கு வந்து ஒரே ஒரு ப்ராப்ளமில் இருப்பாங்க. ஓகேவா, நான் என்னோடய ப்ராப்ளம்லாம் சரியாகி நான் இப்போ நல்லா இருக்கேன் அப்படின்னு எழுதுவாங்க. அப்படி எழுதக்கூடாது. நான் இப்போது நல்லா இருக்கேன், அவ்வளோதான் மேட்ரு. அதுதான் அஃபர்மேஷனாக நம்ம க்ரியேட் பண்ணணும். நான் வந்து ஆல்ரெடி எனக்கு ப்ராப்ளம் இருக்குது, நான் ப்ராப்ளம்னு சொன்னால் என்ன ஆகும்? யூனிவர்ஸ் என்ன பண்ணணும்னா, ஓகே ரைட்டு, இவன் ப்ராப்ளம்னு சொல்கிறான், இவனுக்கு ப்ராப்ளம் நம்ம நிறையா கொடுப்போம் அப்படி சொல்லி திரும்பி அந்த ப்ராப்ளம் தான் நமக்கு வந்து கொடுக்கும். ஸோ அதனால் அந்த ப்ராப்ளம் அப்படிங்கிறத ஒதுக்கி வச்சுட்டு நான் நல்லா இருக்கேன், நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படிங்கிறத ஒரு அஃபர்மேஷனாக க்ரியேட் பண்ணணும். சரி, ஓகே, இப்போ எப்படி என்ன மாதிரி எத்தனை லைனில் அஃபர்மேஷன் க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும்ல. ஒரு 1 லைன் இல்லைனா 2 லைன் மட்டும் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அது ஏன் இந்த 1 லைன் 2 லைன்ங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ அந்த 1 லைன் 2 லைன் நம்ம என்ன எழுதுறாங்கிறத சொல்கிறேன். எக்ஸாம்பிள், அஃபர்மேஷன் இப்போ எழுதுகிற மாதிரி இருக்கணும். எப்படி நான் சொல்கிறேன், இப்போ எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகணும். ஓகேவா, அது குறிப்பிட்ட பிஸ்னஸ் எனக்கு தெரியும் என்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அந்த பிஸ்னஸை நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த பிஸ்னஸ் நேமை நான் எழுதிட்டு, நான் இந்த பிஸ்னஸில் மந்த்லி இவ்வளோ வந்து நான் சம்பாதிக்கிறேன். நான் என்ன ஸ்டார்ட் பண்ணல, பட் இருந்தாலும் நான் அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். ஓகேவா, பட் இருந்தாலும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் சொல்கிறேன், நான் இந்த பர்டிகுலர் பிஸ்னஸ் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன், ஸ்டார்ட் பண்ணி மந்த்லி எனக்கு இவ்வளோ ரெவென்யூ வருது அப்படிங்கிறத நான் எழுதிட்டேன். ஸோ இதை நம்ம தொடர்ந்து இப்படி தான் அஃபர்மேஷன்ங்கிறத நம்ம வந்து க்ரியேட் பண்ணுவோம். இப்போ எனக்கு வந்து தன்னம்பிக்கை இல்லை அப்படின்னா நான் தன்னம்பிக்கையாக இருக்கேன். ஓகே, எனக்கு வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் வேணும் அப்படின்னா எனக்கு நான் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு நல்ல பொண்ணு எனக்கு கிடச்சிருக்காங்க, ஒரு நல்ல பையன் எனக்கு கிடச்சிருக்காங்க. ஸோ இதுதான் முக்கியமான விஷயம். இது 333 மெத்தட்னு ஏன் வந்துச்சு அப்படின்னா, நம்ம 3 நாளைக்கு 33 தடவை எழுத போகிறோம். ஓகேவா, வெறும் 3 நாளைக்கு இது 33 தடவை எழுத போகிறோம் அப்படின்றதுனால தான் நான் ஒரு லைனில் எழுதிக்கங்க, இல்லைனா 2 லைனில் எழுதிக்கங்கன்னு. அதை விட நீங்கள் அதிகமாக எழுதுனீங்கன்னா உங்களுக்கு வந்து எழுதுறதுக்கு ஒரு மாதிரி ஆயிரும். ஷோ எழுதணுமா போங்கடா அப்படிங்கிற அந்த ஒரு மென்டாலிட்டி வந்துடும். ஓகேவா, ஸோ அதனால தான் வந்து என்ன சொன்னேன்னா, ஒரே ஒரு சென்டென்ஸில் உங்களோட குறிக்கோள் என்னவோ அதை ஃப்ரேம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு குழப்பமாக இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் குறிக்கோள் என்னன்னு சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி அஃபர்மேஷன்ஸ் நான் வேணால் கமெண்ட்டில் உங்களுக்கு வந்து அனுப்புகிறேன். இது எப்போ ப்ரோ எழுதலாம் அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் காலையில் எந்திரிச்சோடனே கூட எழுதலாம். காலையில் எந்திரிச்சோடனே எழுதலாம்,
இல்லை மதியானம் நீங்கள் எப்போல்லாம் நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ எழுதலாம். ஆனால் அந்த 33 தடவை ஒன்ஸ் எழுத ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதை முடிச்சுட்டு தான் நீங்கள் மற்ற வேலைக்கு போகணும். அதை விட்டுட்டு இடையில நான் வந்துட்டு இல்லை எனக்கு வந்து இப்போ நான் ஒரு 10 தடவை எழுதுறேன், அப்புறம் நான் ஒரு 10 தடவை எழுதுறேன் அப்படிலாம் எழுதுனீங்கன்னா அது வந்து வேலைக்கு ஆகாது. ஸோ அதனால் ஒன்ஸ் நீங்கள் எழுத ஆரம்பிச்சிட்டிங்க, கை வச்சிட்டிங்க அப்படின்னா அதை முடிச்சுட்டு தான் நீங்கள் அடுத்த வேலைக்கு போகணுமே தவிர அதை முடிக்காமல் நீங்கள் வந்து மற்ற வேலைக்கு போகக்கூடாது. நிறையா பேருக்கு இருக்கிற டவுட் இந்த 3 மெத்தடுன்னு வந்தால் நான் வந்து இப்போ ஒரு 10 தடவை எழுதுறேன், மதியானம் ஒரு 10 தடவை எழுதுறேன், நைட்டு அப்படிலாம் எழுதக்கூடாது. அப்படி எழுதுனீங்கன்னா ஒர்க் ஆகாது. ஜஸ்ட் ஒன்ஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் அதாவது 33 தடவை முடிக்கிற வரைக்கும் நீங்கள் அந்த இடத்த விட்டு எந்திரிக்கக்கூடாது. போது என்ன பண்ணணும், நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணணும். அந்த வார்த்தைகளை வந்து சில பேர் சொல்கிறாங்க எனக்கு ஃபீலிங்கே இல்லை அப்படின்னு சொன்னாங்க, எனக்கு கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க, இல்லை என்னோடய டிஎம்லேயே நிறையா பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. என்ன ஃபீலிங்கே இல்லை அப்படின்னா அந்த வார்த்தைகளை கூர்ந்து கவனிங்க. நீங்கள் எழுதும் போது சந்தோஷம் அப்படிங்கிற வார்த்தை சொல்லும் போதே வந்து உள்ளுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக சந்தோஷங்கள் கிரியேட் ஆகும். அதுதான் ரியாலிட்டி. நானுமே இதெல்லாம் உண்மையாக நம்பாமல் தான் இருந்தேன். பட் அந்த சந்தோஷம், அந்த ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லும்போது தன்னால் ஒரு சந்தோஷம் கிரியேட் ஆகுது. ஓகே, ஸோ அந்த மாதிரி நம்ம வார்த்தைகளை உணர்ந்து எழுதும் போது கண்டிப்பாக அதுக்கான ஃபீலிங் வெளிப்படும். அதுக்கு உங்களுக்கு தேவை பொறுமை. அந்த பொறுமை இல்லாதனால தான் வந்துட்டு எனக்கு வந்து கிடைக்க மாட்டேங்குது, என்னால் வந்து எனக்கு அந்த ஃபீலிங்கே கிடைக்கல அப்படிங்கிறது. அந்த பொறுமையோட ஒரு வார்த்தையாக பொறுமையாக உட்காந்து எழுதும் போது அந்த ஒரு ஃபீலிங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபீலிங் தான் உங்களை பிரபஞ்சத்துக்கிட்ட உங்களோட என்ன உனக்கு தேவைங்கிறத கொண்டு போய் சேர்க்கும். டவுட் இருக்குன்னா எனக்கு கமெண்ட்டில் வந்து நீங்கள் சொல்லுங்கள். சரியா? 3 நாளைக்கு 33 தடவை எழுதிடும்ப்பா, எனக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னா இப்போ தான் கிடைக்கும், அப்போ தான் கிடைக்கும் கிடையாது. ஓகே, முதல்ல நீங்கள் வந்து நம்பணும், எனக்கு அது கண்டிப்பாக கிடைக்குங்கிறத நம்பணும். ஆள் மனசில் நீங்கள் அதுக்கு நம்பணும். நம்பிட்டு அந்த 3 தடவை நீங்கள் அந்த 3 நாளைக்கு நீங்கள் எழுதுறீங்கல்ல, 3 நாளைக்கு எழுதி முடிச்சதுக்கப்புறம் அதை அப்படியே விட்டுறணும். நம்ம ஓகே லெட் இட் கோ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறணும். பிரபஞ்சம் எனக்கு கொடுக்கும், நான் உங்ககிட்ட கேட்டுட்டேன்ப்பா, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதை விட்டுட்டு எப்போ வரும், எப்படி வரும், யார் வந்து கொடுப்பா, ஒருவேளை இதெல்லாம் நடக்குமா இப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்குள்ளேயே சந்தேகம் வர ஆரம்பிச்சிடும். ஒருவேளை நடக்காதோ, முடியாதோ, கிடைக்காதோ அப்படின்ட்டு. அதனால் எந்த ஒரு விஷயத்து மேலேயும் சந்தேகப்படாதீங்க. அதாவது இந்த கடவுள் இருக்காரு அப்படின்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. இதே பேய் பிசாசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உடனே எல்லாருமே ஓ அப்படியா அப்படின்னு நம்புவாங்க. அதுதான் நெகட்டிவிட்டியோட பவர். ஸோ அதனாலக்கும் மேலே ஒரு சக்தி இருக்குது, அந்த சக்தி எனக்கு கண்டிப்பாக நல்லதுப்பா, அது அவங்கக்கிட்ட கேட்டுட்டேன் 3 நாளில் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கையை மட்டும் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். அதை முடிச்சுட்டு அதை பற்றி நினைக்கவே நினைக்காதீங்க. ஒருவேளை எப்போ வரும், எப்படி வரும் இந்த தாட்லாம் வந்துச்சுன்னா, இல்லை எனக்கு அது வர்றதுக்கு தகுதிப்படுத்திகிட்டு இருக்கேன், என்னன்னா மேம்படுத்திக்கிட்டு இருக்கேன், அது என்னை வந்து சேரும்போது நான் அந்த தகுதியில் இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு மென்டாலிட்டிக்கு போயிடுங்க. ஸோ அந்த ஒரு கேப் இருக்குது அப்படின்னா அது ஒரு நல்லதுக்காக தான் இருக்கும். எல்லாருக்குமே இல்லை, நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், எல்லாருக்குமே எல்லாமே கிடச்சிருச்சுன்னா வாழ்க்கை நல்லா இருக்காது. ஓகே, ஸோ கொஞ்சம் கேப் எடுக்குது அப்படின்னா அதுக்கு ஏதோ ஒரு நல்லது கண்டிப்பாக இருக்கும், ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் அந்த கேப் இருக்கும். ஆஃப் அட்ராக்ஷன் வீடியோஸ் வந்து போடணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா எனக்கு ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு என்னென்ன டாப்பிக்லேருந்து கண்டென்ட் வேணுங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நான் பர்சனல் டெவலப்மெண்ட் பற்றியும் போட்டுட்ருக்கோம். ஸோ இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன், இந்த நம்மளோட வாழ்க்கையை மாற்றுறது, இது எல்லாமே வந்து பர்சனல் டெவலப்மெண்ட்டில் தான் அடங்குங்கிறதுனால தான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி நம்ம நிறையா பேசுகிறோம். ஏன்னா அது நிறையா பேரோட வாழ்க்கையை வந்து பர்சனலாக மாற்றிருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு நல்ல ஒரு மெத்தடோட இல்லை சயின்ஸோட என்னென்ன விஷயங்கள் இருக்குங்கிறத சொல்கிறதுக்காக ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா மிஸ்டர் கேடி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக், ஷேர், கமெண்ட் வந்து பண்ணிடுங்க. இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ். ஓகே.